இந்தியாவின் முன்னணி கம்ஃபர்டெக் பிராண்டான டி-ஸ்லீப் கம்பெனி தனது தனியுரிமை பெற்ற ஸ்மார்ட் தொழில்நுட்பத்துடன் மதுரையில் ஆஃப்லைன் இருப்பை நிறுவுகிறது. இந்தியாவின் முன்னணி கம்ஃபர்டெக் பிராண்ட் மதுரையில் தனது முதலாவது கடை தொடக்கத்தை அறிவித்துள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் தமது ஆஃப்லைன் இருப்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. மதுரை அண்ணாநகரில் அமைந்துள்ள இந்த புதிய கடை அப்பகுதியில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கான தூக்கம் மற்றும் அமரும் அனுபவத்தை முற்றிலும் மாற்றி அமைக்கிறது. ஏனெனில் இங்கு மேம்பட்ட நவீன கம்ஃபர்ட் தீர்வுகள் வழங்கப்படுகின்றன. தமிழகத்தில் காணப்படும் வலுவான தேவை காரணமாக தென்னிந்தியாவிற்கான முக்கிய சந்தைகளில் ஒன்றாக இது தொடர்ந்து நிலைத்திருக்கிறது. முழுமையான ஷாப்பிங் அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கடையில் அனைத்து விதமான ஸ்மார்ட் கிரிட் தொழில்நுட்பத்தால் இயங்கும் தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் ஸ்மார்ட் கிரிட் மெத்தைகள், எர்கோனாமிக் நாற்காலிகள், உயரத்தை மாற்றக்கூடிய டெஸ்குகள் மற்றும் சென்சர் ஸ்லீப் அனலைசர் மற்றும் சென்ஸ் AI ஸ்லீப் அனலைசர் பிலோ போன்றவை அடங்கும். புதிய கடை தொடக்கம் பற்றி கருத்து தெரிவித்த டி-ஸ்லீப் கம்பெனியின் இணை நிறுவனர் பிரியங்கா சலோக், இது தமிழ்நாட்டில் எங்களுடைய 13வது ஷோரூம் ஆகும். மேலும் இங்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த திருப்தி அளவுக்கு மீறியது. சிறந்த செயல்திறன், ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையின் சவால்களை நேருக்கு நேர எதிர்கொள்ள தேவையான உற்சாகத்திற்காக நாங்கள் ஸ்மார்ட் GRO தொழில்நுட்பத்தின் மூலம் உச்சநிலை கம்ஃபர்ட்டை வழங்குகிறோம். நல்ல பழக்கங்களை விரைவில் ஆரம்பித்துவிடுவது மிகவும் முக்கியம் என்பதை கூறுவது போல, இன்றே ஒரு சிறந்த தூக்க மற்றும் கம்ஃபர்ட் சூழலையும் சரியான தூக்க பழக்கங்களையும் உருவாக்கி பயனடைய வேண்டும். தமிழ்நாட்டை சிறப்பாக உறங்கச் செய்வதும் நன்கு அமரச் செய்வதும் எங்கள் குறிக்கோள். இதற்கான உறுதியான தொடக்கமாக உங்கள் முதல் டி-ஸ்லீப் கம்பெனி அனுபவம் அமையும் என்றார். புதிய கடை தொடக்கம் குறித்து டி-ஸ்லீப் கம்பெனியின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி கரண் சிங்கலா கூறுகையில், கம்ஃபர்ட்டை மறுதொடக்கம் செய்யும் எங்கள் பயணம் மதுரையில் முதல் பிரத்யேக ஷோரூமை தொடங்குவதன் மூலம் மேலும் விரிவடைகிறது. டி-ஸ்லீப் கம்பெனியில் எங்களின் முக்கிய குறிக்கோள் ஸ்மார்ட் எனும் எங்கள் தனியுரிமை பெற்ற தொழில்நுட்பத்தின் மூலம் கம்ஃபர்ட்டை மறுபரிசீலனை செய்வதே. இந்த தொடக்கம் எங்களை எங்கள் வாடிக்கையாளர்களிடம் மேலும் also launched a lot of ergonomic chairs, height adjustable desk and a lot of comfort related sofas. So we have rocking and reclining sofas, massager sofas and great new products coming up from our portfolio. The EMI Sorry? EMI. Yes, we offer all kind of EMI offers. We also have zero cost EMI offers. So people, if they want to buy on EMI, those kind of offers are always available. You want to ask something to sir? சார், எர்கனாமிக்ஸ்னா என்னன்னா வேலை பழுசார் உடம்பு வாகு மாற்றம். ஆக்சுவலா உட்காந்து ஒரே நேரத்துல ஒரே பொசிஷன்ல வேலை செய்யறது, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் வரும் யூஸ்வலா. ஸோ அந்த ஜாயிண்ட் பொசிஷனை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணி வேலை செய்யறது ரொம்ப முக்கியமா அமைஞ்சிருது. ஸோ இது பேர் தான் எர்கனாமிக்ஸ். அதாவது ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இப்ப கேமரா பிடிச்சிருக்கீங்கல்ல, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பிடிக்கும் போது கையில ஒரு வலுசார் வீக்னஸ் வருது இல்லையா, அது சிஸ்டம்ல உட்காந்து வேலை செய்யும் போது, நின்றுட்டு வேலை செய்யும் போது வர்றது இயல்பு. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல உடல் வாக மெயின்டைன் பண்றது பேர் தான் எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்றது யூஸ்வலா. இப்போ கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்றாங்கல்ல, கண்டினியூஸா அடிச்சுட்டே இருக்கும் போது பொசிஷனிங் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் சேரை அதுக்கு தகுந்தாற் போல டிசைன் பண்றாங்க. இப்ப அவ்வளவுதான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ ரெக்கமெண்டேஷன் என்னன்னா 20 நிமிஷம் உட்காந்துட்டோம், அதுக்கப்புறம் பொசிஷன் மாத்தி வேலை செய்யறது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு வேலை செய்யணும்னா டேபிளும் அதுக்கு தகுந்தாற் போல அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும். ஸோ அந்த மாதிரி எர்கனாமிக்கா டிசைன் பண்றது தான் இவங்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு சயின்டிபிக்கா டிசைன் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இங்க இருக்குது. யா சார், இந்த கம்பெனி ஸ்லீப் கம்பெனி என்று பொருத்தமாக பெயர் வைத்துள்ளார்கள். தனது டே டு டே ப்ராக்டிஸில் தினமும் ஒரு 10ல் 3 பேராவது எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு கேட்ட தூக்க மாத்திரை கேட்பாங்க. ஆனந்தமான வாழ்வுனா என்ன? ஒரு அமைதியான மனதும் ஆழ்ந்த சுகமான நித்திரை என்ற தூக்கமும் தான் ஒரு ஆனந்தமான வாழ்வுக்கு அடிப்படை. அந்த சுகமான தூக்கம் வருவதற்கு இவர்கள் சயின்டிஃபிக்காக டிசைன் பண்ணி அந்த கிரிட், அந்த ஸ்மார்ட் கிரிட் என்ற டெக்னாலஜி இதில் ஊற்றிருக்காங்க. அது வரைக்கும் ஸ்மார்ட் கிரிட்டை வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் கிரிட் மெத்தடில் அவங்க பாடி காண்டூருக்கு தகுந்தபடி எங்கே அழுத்தம் வேணுமோ, எங்கே ரிஜிட்டாக இருக்கணுமோ அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து அந்த மிதமான அந்த மெத்தந்த